நீர் நல்ல எண்ணத்துடன் நல்ல தீர்மானத்தை எடுத்து செயலாற்றி வருகின்றீர் என்றால் உங்களுக்கு எதிர்காலம் பற்றி அச்சம் கொள்ளத் தேவையில்லை. நீங்கள் விதைத்தது நல்ல விதையாக இருப்பதால் நல்ல அறுவடை உங்களுக்கு கிடைக்கும். தீர்மானம் உங்களுடையது. நல்லெண்ணத்துடன் நீங்கள் எடுத்த தீர்மானமாக இருக்கின்ற போதிலும் ஏன் எனக்கு இந்த துன்பம் வந்தது என்று நீங்கள் கவலை கொள்ளாமல் துவண்டு போகாமல், இது எனக்கான சோதனை என்று திட மனதுடன் தொடர்ந்து உன் செயலை சரியாக செய்வாயானால் ஒருபோதும் நீர் பெருந்துன்பத்தை எதிர்கொள்ள நேரிடாது. அவ்வாறான நம்பிக்கையுடன் செயல்களை நல்லெண்ணத்துடன் ஆற்றுதலே பொறுமை எனக் குறிப்பிடப்படுகிறது. உனக்கு வந்த சோதனை பொருள் தொடர்பான நட்டமாக இருக்கலாம், நிகழ்ச்சி தொடர்பான தோல்வியாக இருக்கலாம், அல்லது ஆள் தொடர்பான நோயாக இருக்கலாம். எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து கடவுள் மேல் திடமான நம்பிக்கை கொண்டு தன் செயல்களை நல்லெண்ணத்துடன் ஆற்றுதலே பொறுமை எனப்படுகின்றது. எல்லாம் நல்லதற்கே என்று திட நம்பிக்கையுடன் தன்னில் பிழை இருந்தால் திருத்திக் கொண்டு முயற்சியை கைவிடாது தொடரும் மனப்பான்மையே பொறுமையாகும். பொறுமை என்பது தங்கத்தைச் சுட்டு ஒளிரூட்டுவது போல கடவுள் மேலான நம்பிக்கைக்கு புடமிடுதலென குறிப்பிடலாம் என முத்தையா சுவாமிகள் சொன்னார். இது மனதைக் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருதல் என்று பொருள்படாது. கோபம் வரும்போது சிந்தித்து தீர்மானம் எடுத்தல் பொறுமை எனக் குறிப்பிடப்படுவதில்லை. நட்டம், இழப்பு, தோல்வி, நோய் ஏற்பட்ட பின் பிண்டையாமல் முன்னேறுதலே பொறுமை. கோபம் தன்னை மீறி வெடித்த பின்னரே நட்டம், நோய், தோல்வி ஏற்படும். கோபம் தணிக்கப்பட்டால் நட்டம், தோல்வி, நோய் தடுக்கப்பட்டுவிடும். எடுக்கப் போகும் தீர்மானத்தை திருத்தும் நடவடிக்கையே கோபத்தை தணித்தலாகும். அது பொறுமையல்ல, கோபத்தை தணித்தல். முன்னெச்சரிக்கை தீர்மானமானமாகும். அது அழிவை தடுக்கும் நடவடிக்கையாகும். பொறுமை கடவுள் மேலான திட நம்பிக்கை. பொறுமை நல்லெண்ணத்துடனான தீர்மானமெடுத்தலுக்கும் நல்லெண்ணத்துடன் செயலாற்றுதலுக்கும் வலுவுண்டாக்கும் கருவியாகும் என்பது முத்தையா சுவாமிகள் கருத்தாகும். உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தும் பயிற்சி பெற்றவர் நட்டம், இழப்பு, நோய்கள் வரவிருப்பதை முன்கூட்டியே தடுத்து மகிழ்ச்சியாக வாழலாம். பொறுமையை கடைப்பிடிப்பவர் திட நம்பிக்கையுடன் முன்னேறுவதுடன் கடவுளின் பாதார விந்தங்களையும் அடைகிறார் என்பது முத்தையா சுவாமிகளின் கருத்தாகும். உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்துவதற்கும் பொறுமைக்கும் மருந்து ஒன்றேதான். நல்லெண்ணத்துடன் நல்ல தீர்மானங்களை எடுத்து கருமங்களை நல்லதாக ஆற்றுதலும் அதற்கான பயிற்சியும்தான். கடவுளை திடமாக நம்புகிறவர் பொறுமையின் இருப்பிடம். யார் சொன்னாலும் கேட்பார். எவர் அனுபவத்தையும் அறிய முயற்சிப்பார். தன்னை அல்லது குருவை அல்லது கடவுளை திடமாக நம்புவார். தன்னை அறிந்தவரே பொறுமைக்கு இருப்பிடமாவார். கடவுள் எது நடந்தாலும் பார்த்துக் கொண்டிருப்பார். அவர் எதனையும் செய்வதில்லை. ஒருவர் விதைத்ததையே அவர் அறுவடை செய்வார் என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். கரோலிசப்பு மெண்டிஸ்.